சுப்பிரமணியர் ஞானம் என்பது தமிழ் சித்தர் இலக்கியத்தில் முக்கியமான ஒரு ஞான நூல். இது முருகப்பெருமான், சுப்பிரமணியர், சண்முகர், அகத்திய முனிவருக்கு அல்லது சித்தர்களுக்கு அருளிய உபதேசங்களின் தொகுப்பாக கருதப்படுகிறது. நில்லடா ஒருமனதாய் நிலையில் நின்று, நிறுத்தியே திருவாத்தி மலர் தான் சாத்தி, அல்லடா சூலமுன் சக்கரங்கள் சாத்தி, எப்பனே நெய்விளக்கு தீபம் வைத்துச், சொல்லடா பூரணத்தை நினைத்து நீயின், சூட்டுமிரு பக்கங்கள் பூரமேத்தி, வில்லடா தேவியுட குறியை பார்த்து, வேண்டியதோர் பலகாரம் வடையும் வையே, நில் அடா ஒருமனதாய் ஒருமுக நினைவுடன் நிலையில் நின்று, வில்வம் மலரை சாத்தி, திரிசூலம் மற்றும் யந்திரங்கள் சாத்தி, நெய்விளக்கு தீபம் வைத்து, பூரணத்தை நினைத்து நீயும், இரு பக்கங்களிலும் இடகலை பிங்களை பூரணமாக ஏற்றி, தேவியின் குறி பராசக்தியின் இரகசிய இலக்கு யந்திரம் யை பார்த்து, வேண்டிய படையல் வையப்பா சாதமுமாடு மதுமாம்சங்களும், மைந்தனே பாலோடு சர்க்கரையும் தேனும், செய்யப்பா தேங்காயும் பலிதானிட்டு, தித்திக்கும் கனிவகைகள் எல்லாம் வைத்து, பொய்யப்பா சொல்லாமல் விஞ்சையோதி, புத்திரனே சவ்வாதும் புனுக்குங் சாத்து, மேயப்பா வாடைபரி மளங்களெல்லாம், வேண்டியே தேவிக்கு வைத்து போற்றே, வை அப்பா சாதம் ஆடு மாம்சம் மது என்றால் தேன், மைந்தனே பால் சர்க்கரை தேன் ஆகியவற்றை, தேங்காய் உடன் படையல் இட்டு இனிப்பான எல்லா கனி வகைகளையும் வைத்து, போய் சொல்லாமல் மந்திரம் அல்லது ஞானம் ஊதி, புத்திரனே சவ்வாது மற்றும் புனுகு சாத்து, மேயப்பா வாசனை பரிமளங்கள் எல்லாம், வேண்டியவற்றை தேவிக்கு வைத்து போற்று. போற்றுகின்ற போதிலேதான் மைந்தா நீயும், பூரணத்திற்பிரம்மென்ற ரூபம் கொண்டு, ஏற்றுகின்ற போதெல்லாம் அவுணவிஞ்சை எண்ணியே மனதொன்றாய் இருத்திக்கொண்டு, மாற்றுகின்ற போதே முன்னிலையை பார்த்து, வாடாத தீபமதை தூண்டியேற்றி, காற்றினிலும் அதிகமடா மூன்றெழுத்தை கண்டுகொள்ள காட்சியடா கண்டுகொள்ளே, வணங்குகின்ற போதெல்லாம் மைந்தா நீயும், பூரணத்தில் சிவ பிரம்ம ரூபத்தை கொண்டு, ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் மவுன ஞானத்தை எண்ணியே மனத்தை ஒருமுகமாக இருத்திக்கொண்டு, மாற்றுகின்ற போதே முந்தைய நிலையை பார்த்து, வாடாத தீபம் ஆன்ம ஒளி யை தூண்டி ஏற்றி, காற்றினிலும் அதிகமான மிக உயர்ந்த மூன்றெழுத்தியை ஓம் விம் நமசிவாய கண்டுகொள். அந்த காட்சியை தரிசனத்தை கண்டுகொள். கொள்ளுதற்கு நவக்கிரக சித்தி வேணும், கொடியதொரு நவகலசம் வைக்க வேணும், தள்ளுதற்கு முன் சொன்ன படிதானப்பா, தவறாமற் ராணையை ஏற்ற வேணும், சொல்லுதற்கு கிரகவச்சரங்கள் கீரிச், சுத்தமுடன் தருப்பையுமா விலையுங்கட்டி, மல்லுததம் பண்ணாமல் மக்காள் மனோன்மணியை யாச்சித்து தேங்காய் சாத்தே, நவக்கிரக சித்தியை பெற வேண்டுமானால் 9 கலசங்கள் வைக்க வேண்டும், சாந்தி செய்ய வேண்டுமானால் முன்பு சொன்னபடியே தானம் அல்லது ஹோமம் அல்லது பலி யை ஏற்ற வேண்டும், 9 கிரகங்களின் பீஜாட்சரங்கள் வரைந்து, சுத்தமாக தர்ப்பை புல் மற்றும் அவல் இலை கட்டி, போர் அல்லது கலகம் செய்யாமல் மக்களே மனோன்மணி மனதின் மணி என்ற உள்ளொளியை தியானித்து, தேங்காய் சாத்து என்றால் அர்ப்பணி என்று அர்த்தம், சாத்தென்று சொன்னபடி நினைவாய்ச் சாத்தி, தவறாமற் பலகாரம் வடையும் வைத்து, போத்தென்று சொன்னபடி விஞ்சையோதி, புகழ்ந்திடுவாய் சாப்மெல்லாம் நிவர்த்தி செய்து, ஏத்தென்று சொன்னபடி சமிதை போட்டு, என் மக்காள் ஆவினேயா விளையாட் சாத்தி, வாழ்த்தென்று வாழ்த்திடுவாய் வாலை பூசை, மறவாமல் அனுதினமும் பணிந்து கொள்ளே, சாத்து என்று சொன்னபடி நினைவாய் ஒருமுக நினைவுடன் அர்ச்சனை செய், தவறாமல் பலகாரம் மற்றும் வடையும் வைத்து, போற்று என்று சொன்னபடி மந்திரம் ஓதி, புகழ்ந்து சாபங்கள் மற்றும் தோஷங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய், ஏத்து ஸ்தோத்திரம் என்று சொன்னபடி சமிதை ஹோம சமிதை போட்டு, என் மக்களே பசு நெய் மற்றும் அவல் இலை அர்ப்பணி, வாழ்த்து என்று வாழ்த்திடு, தினசரி வாலை பூசை மறவாமல் அனுதினமும் செய்து கொள், கொள்ளையிலே நரித்தோலை தரித்து மைந்தா, கூறுவாய் உத்தளமாய் விபூதியிட்டுச், சொல்லையிலே ஓர் துரியா தீதம் பார்த்துச், ஸ்வரூபமணி சூட சமணி தன்னை பார்த்து, எல்லையில்லா பேரொளியைப் போலே வீசும், இமயகிரி பருவத்தில் நிறுத்தி வைக்கும், தொல்லையெல்லாம் தீருமினி பாசம் போகுன், துன்பமற்ற பேரின்பன் தொடரும்பாரே, நரித்தோல் அணிந்து மேல் துணியாக விபூதி இட்டு, துரிய நிலையை தாண்டிய உச்ச நிலை பார்த்து, ஸ்வரூபமணி என்ற ஆன்ம ஒளி மணி சூடி சமாதி நிலையை பார், எல்லையில்லாத பேரொளி அல்லது அளவற்ற பரம ஒளி போல் வீசும், இமயகிரி பருவத்தில் என்றால் கைலாயம் என்ற உயர்மலை இருத்தி வைக்கும், எல்லா தொல்லைகளும் துன்பங்கள் தீரும், பாசம் பற்று போகும்,
துன்பமற்று பேரின்பம் தொடரும் பார். பாரப்பா பஞ்சசத்தி தீட்சையாலே பரலோக முழுவதுமே தனதாய போகும். ஆரப்பா அஷ்டகர்ம வாலையாலே யாகாதி ஒன்றுக்கு வயது 100. நேரப்பா யாகாதி செய்யவுந்தான் நிலை தவறா திருந்துமனம் நிறுத்தவேணும். போப்பா இப்படியே பேறு பெற்றேன் பேசாத மவுனத்திற் கூடினேனே. பார் அப்பா பஞ்சசத்தி தீட்சை 5 சத்திகளின் தீட்சை இன் மூலம் பரலோகம் முழுவதும் தன் வசமாக போகும். அஷ்டகர்ம வாலை 8 கர்மங்களின் வாலை அல்லது முறை மூலம் ஒரு யாகம் செய்வதற்கு வயது 100 ஆண்டுகள் வரை ஆயுள் கிடைக்கும். யாகம் செய்ய வேண்டுமானால் நிலை தவறாத உறுதியான மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். இப்படியே பேர் புகழ் உயர்நிலை பெற்றேன். பேசாத மவுனத்தில் இம்மவுனத்தில் கூடினேன் அஷ்டாங்க முடிவுமாச்சு. குண்டலியான் சத்தியுட குணமீதாச்சு. ஆடினேன் ஆனந்தம் பாடிப்பாடி அஷ்டகர்ம வாலையுட வருளும் பெற்றுக் கூடினேன் சிவயோகத குறியை பாடி. கொண்டேனடா 3 எழுத்தை குவித்தேயானும் தேடினேன் 3 எழுத்தா மகாரமோடு சேர்ந்தெழுதது நகாரமோடு சிகரமாச்சே. அஷ்டாங்க யோகத்தின் முடிவுடன் கூடினேன். குண்டலினி சக்தியின் குணம் முழு சக்தி என்னிடம் ஏறியது. ஆனந்தமாக ஆடினேன் பாடிப்பாடினேன். அஷ்டகர்ம வாலையின் 8 கர்ம வழியின் அருளையும் பெற்றேன். சிவயோகத்தின் குறியை ரகசியத்தை பாடி அதனுடன் கூடினேன். 3 எழுத்தை ஓம் விம் நமசிவாய குவித்தேன். மகாரம் ம உடன் நகாரம் ந சேர்ந்து சிகரம் அல்லது உச்சம் ஆனது. ம கூட்டல் ந கூட்டல் சி சமன் மனசி 3 எழுத்து உச்சநிலை என்ற பயணத்தின் வெற்றியை அறிவிக்கும். ஆச்சடா இதனாலே கவனசித்தி எம்பலவர் அனுதினமும் ஆட்டை பாரு. பேச்சடா வாய் திறந்து பேசிடாதே பேய் போலே இருந்துமன தரிவில் நில்லு. ஏசடா தெரியாதே இந்த பேச்சு 8 மரியாத சவங்கள் தானும். மூச்சடா பிறந்திடத்தில் முனையை பாரு. மூவுலகன் தனதாச்சு மோதுமோதே ஆச்சு அடா மவுனத்தாலே கவன சித்தி உருமுக கவன சக்தி கிடைக்கும். அம்பலவர் நடராஜர் அனுதினமும் ஆடும் ஆட்டை பார். பேச்சு வாயை திறந்து பேசாதே பேய் போல உணர்வற்ற நிலையில் இருந்து மனத்தை அறிவில் உண்மையான ஞானத்தில் நிலைநிறுத்து. வீண் பேச்சு அடா இந்த பேச்சால் அலைந்து தெரியாதே. 8:16 அறியாத சவங்கள் உயிரற்ற உடல்கள் போன்றவர்கள் தான் இப்படி பேசுகிறார்கள். மூச்சு பிராணம் பிறந்த இடத்தில் மூலாதாரம் முனையை சுழிமுனை இப்பார். மூவுலகும் 3 உலகங்களும் தனதாகும் ஒன்றியே. மோதென்ற வெண்குருவு மெனக்குச் சொல்ல 3 எழுத்தை யானறிந்து முருகனானேன். சூத்தொன்றும் இல்லையடா விந்த பேச்சு. சுககிலமுன் சுரோனிதமும் ஒன்றாய்ப் போச்சு. வாத்தொன்றும் வாய் திறந்து பேசிடாதே வருகுமடா பேரிடியின் தலையில் வீழ்க்கும். காத்தொன்றும் கேளாத பிள்ளை போல கருத்தில் வைத்து பூரணத்தை கருவாய்ப்பாரே. மோதல் அல்லது உச்சரிப்பு என்று என் குறி எனக்குச் சொன்னார். 3 எழுத்தை ஓம் விம் நமசிவாய நான் அறிந்து முருகனானேன். எந்த வஞ்சகம் பொய்யும் இல்லை அடா. வீண் பேச்சு போனது. சுககிலம் என்றால் இன்ப உலகம் மற்றும் சுரோனிதம் என்றால் இரத்தம் அல்லது உயிர் சக்தி இரண்டும் ஒன்றாகிவிட்டது. எந்த விவாதமும் வாயை திறந்து பேசாதே. அருள் புகழ் வரும் அருள் இடி தலையில் விழும். காத்தொன்றும் கேளாத பிள்ளை போல வெளி ஒலிகளை கேளாதவனாக பூரணத்தை கருத்தில் வைத்து கருவாய் உள்ளே கற்பமாக பார். பாரப்பா பரமசிவன் என்னை பார்த்துப் பாலகனே என் குருவே என்றே போற்றித் தேரப்பா 3 எழுத்து மூல மந்திரன் செப்பென்றே தெண்டனிட்டு மப்பாவென்றார். ஓப்பா தெரியாதென்றவர்க்குச் சொன்னேன் வேண்டினார் என்னையுந்தான் விபாமாக. ஏப்பா இம்மூன்று மூலம் காட்டி எந்நாளும் சிரஞ்சீவி இருமென்றேனே. பார் அப்பா பரமசிவன் என்னை பார்த்து பாலகனே என் குருவே என்று போற்றினார். 3 எழுத்து மூல மந்திரத்தை ஓம் விம் நமசிவாய செப்பு உபதேசி என்று தெண்டனிட்டு வணங்கி மைந்தா அருமை மகனே என்றார். எனக்கு தெரியாது என்று அவருக்கு பரமசிவனுக்கு சொன்னேன். அவர் என்னையும் சிவஸ்வரூபம் வேண்டினார். ஏ அப்பா இந்த 3 மூலத்தை 3 எழுத்து மூலத்தை இக்காட்டி எந்நாளும் சிரஞ்சீவியாக இரு என்றேன். இருமென்று பரமசிவன் ரணையிருத்தி இம்மூலம் அதிகமென்று சிவன்றான் கேட்கத் திருமன்ற 3 எழுத்து அதிகமென்றே ஜெகமதனை படைப்பதற்குச் சிவன்றான் வேண்ட குருமந்திர மவுனமதாய் பறைதான் வந்து குணமான மூவரையும் படைக்கும்போது மறுமந்தரம் வேறில்லை என்று சொல்லி மவுனமதாய்ச் சிகாரமதை நினைத்தாள் பாரே. இரு என்று பரமசிவன் தன்னை ஆசிரியரை இருத்தி நிலைநிறுத்தி இம்மூலம் மிக அதிகமானது என்று சிவன் கேட்டார்.
திருமந்திரம் 3 எழுத்து அதிகமானது என்று. உலகத்தை படைப்பதற்கு சிவன் வேண்டினார். குருமந்திரம் மவுனமாக பராசக்தி தானே வந்து குணமான மூவரையும் சத்துவ ரஜோ தமோ குணங்களுடன் கூடிய 3 தெய்வங்களை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் படைக்கும் போது வேறு மருந்து மந்திரம் இல்லை என்று சொல்லி மவுனமாக சிகாரம் ஸ்ரீசமன் சிவம் சக்தி யை நினைத்தாள் பார். அச்சுதனும் வந்துமினி பணிந்தான் பாரே. பாரப்பா பச்சை நிற வடிவு கொண்டு பராபரையே பராபரனே என்று போற்றி ஆரப்பா வென்றாயே ஆத்தாளென்று ஆனந்த கூத்தாடி எவனை பார்த்து நேரப்பா வெனையழைத்த மாதே மாதே நிலைத்திருக்க நிலைதனையும் நிறுத்துமென்றார். மேரப்பா மகாரமென்ற மவுனம் காட்டி மேலான பதவியிலே இருமென்றாளே. அச்சுதன் விஷ்ணு கூட வந்து இப்போது பணிந்தான் பார். பராசக்தியின் பச்சை ஒளி உருவம் பராபரையே பராபரனே என்று போற்றினார். வென்றாயே ஆத்தாளே என்று ஆனந்த கூத்து ஆடி அவனை பார்த்து மாதே மாதே என்று என்னை அழைத்து உறுதியான நிலையையும் நிறுத்து என்றார். மகாரம் என்ற மவுனத்தை காட்டி மேலான பதவியில் இரு என்றாள் பராசக்தி. இருவென்று பூரணமே மைந்தாவென்று எவ்வுயிரும் ரட்சித்து மிடுக்கன் தீர்த்தும் திருவென்றும் பெயரிட்டு அழைத்து மாலை திருஷ்டிக்கு மொழிவாகி தீர்க்கம் பெற்று உருவென்று தோணாமல் உயிராய் நின்று உத்தமனே யோகாதி யோகியாகித் தருவென்று தருக்களையும் அவருக்கீந்து சங்கோடு சக்கரமும் கொடுத்திட்டாளே. இரு என்று பூரணமே மைந்தா என்று எல்லா உயிர்களையும் ரட்சித்து அவர்களின் கஷ்டம் துன்பம் தீர்த்தும் திரு என்று பெயரிட்டு அழைத்து விஷ்ணுவின் திருஷ்டி பார்வை ஒளிவாகி நீண்ட ஆயுள் பெற்று உருவம் என்று தோன்றாமல் உயிராய் நின்று உயர்ந்தவன் யோகிகளுக்கும் யோகியாக ஆகி கொடு என்று மரங்கள் கொடைகள் அவர்களுக்கு கொடுத்து சங்கு மற்றும் சக்கரம் கொடுத்திட்டாள் பராசக்தி. பாரப்பா உருத்திரனும் பிறந்து வந்து பராபரியே என்று சொல்லி பணிந்து நிற்க ஆரப்பா சங்கார உருத்திராவென்றாள். அவருக்கு சிகாரமதை எருளிச் செய்தாள். நேரப்பா இதை நினைத்து போற்றச் சொன்னாள். நேசமுடன் வாழ்ந்திருக்க நிலையும் சொன்னாள். மோப்பா மேரிலிடட தீபம் போல மேதினியில் நீயிருந்து மேவென்றாளே. பார் அப்பா ருத்ரனும் என்ற சிவன் பிறந்து வந்து பராபரியே என்று சொல்லி பணிந்து நின்றார். சங்கார ருத்ரா என்றால் அழிக்கும் ருத்ரன் என்று அழைத்து அவருக்கு சிகாரம் சி என்றால் சிவபீஜம் அருளிச் செய்தாள். இதை நினைத்து வணங்க சொன்னாள். அன்புடன் வாழ்ந்திருக்க நிலையையும் சொன்னாள். மேருமலையில் வைக்கப்பட்ட தீபம் போல உலகில் நீ இருந்து உயர்ந்து நிலைத்திரு என்றாள். மேவென்றாள் உருத்திரனை மைந்தாவென்று மெஞ்ஞான விஞ்சைதனை விடுகாதென்றாள். தாவென்றாள் அனுதினமும் நினைக்கச் சொன்னாள். சங்காரன் செய்வதற்கு பாசமிந்தாள். ஹூவென்றாள் பூரணத்தை நினைத்தே ஆத்தாள். கோரியே மகாரமென்றே மவுனன் தன்னை ஆவென்றே நிலை தனையும் அவள்தான் பார்த்தாள். உயர்ந்து இரு என்றாள் ருத்ரனை மைந்தா என்று அழைத்து. உண்மை ஞான வித்தையை ஒருபோதும் விடாதே என்றாள். இரு என்று அனுதினமும் நினைக்கச் சொன்னாள். சங்காரம் அழித்தல் செய்வதற்கு பாசம் அருள் பாசம் சக்தி ஈந்தாள். அழை என்றாள். பூரணத்தை நினைத்தே அன்னை மகாரம் என்ற மவுனத்தை காட்டினாள். இரு என்று நிலை தனையும் அவள்தான் பார்த்தாள் அருளினாள். கொடுத்திட்டாள் ஒளிவாலே மாயை தோன்றி குருவான தேசி என்று பேருமிட்டு அடுத்திட்டாள் என் மகனே வாவாவென்று ஆதாரமாயிருக்கும் படியாய் நின்று தடுத்திட்டாள் தாரணையை எவர்க்குக் காட்டித் தானனே என்று முறை தருவிலேறி விடுத்திட்டாள் பூரணமே விஞ்சைநாதா வேண்டியே விண்ணிலிரு மென்றாள் பாரே. ஒளியால் மாயை தோன்றச் செய்து குருவான தேசிகர் என்று பெயரும் இட்டாள். என் மகனே வா வா என்று அழைத்து ஆதார சக்தியாக இருக்கும்படியாக நின்று தாரணை தியான நிலை யை அவருக்கு காட்டி நீயே தான் என்று உரைத்து உயர்ந்த நிலையில் ஏறி பரிபூரணம் ஞான ஒளியின் நாதன் என்று வேண்டி உயர் உலகில் அல்லது ஆகாயத்தில் இரு என்றாள் பார். பாரப்பா அச்சுதா நந்தனீலா பச்சை வர்ணம் பூண்டிருந்த பரனே ஐயா ஏரப்பா மகாரமல்லோ உனக்கு பீட மிருந்துமுந்தன் மகரமென்ற மவுனந்தன்னை தேரப்பா சதாகாலம் நினைத்து போற்றி தேசாதி தேசமெல்லாம் நிறைந்தென்னாலும் வேரப்பா வெறும் பேச்சு பேசிடாமல் வேதாந்த பூரணத்தின் விபரம் காணே. பார் அப்பா விஷ்ணு ஆனந்த நீலவர்ணன் பச்சை வர்ணம் பூண்டிருந்த பரமன் ஐயா மகாரம் அல்லோ உனக்கு பீடம் இருக்கை அடிப்படை உன் மகரம் என்ற மவுனத்தை சதாகாலமும் நினைத்து போற்றி தேசம் முழுவதும் நிறைந்திரு என்றாள்.
வெறும் பேச்சு பேசாமல். வேதாந்த பூரணத்தின் விபரம் ரகசியம் காணுவது பூரணமே வெளியாய்ப்போகுன். கருத்துடனே மவுனமதை கண்டுகொண்டு. தோணுவதெல்லாம் உனக்குச் சூட்சம் காணுங். சொல்லாதே என் மகனே என்று சொல்லி. கோணாமல் நிலைதவறி போய்விடாமற். கூர்ந்துமன தொன்றாக குறியை பார்த்து. வானுலகில் ஈர்தோறும் நீயாய் நின்று. வகுத்தீரை ரட்சித்து மிருமென்றாளே. பூரணமே காணப்படும் வெளிப்படையாக போகும். ஒருமுக நினைவுடன் மவுனத்தை கண்டுகொள். தோன்றுவது எல்லாம் உனக்கு நுட்ப ரகசியம் காணும். சொல்லாதே என் மகனே என்று சொல்லி. விலகாமல் நிலை தவறாமல். கூர்ந்த மனம் ஒருமுகமாக இலக்கை இப்பார். உயர் உலகில் எல்லா உயிர்களிலும் நீயாய் நின்று. ஒவ்வொன்றையும் உயிரை ரட்சித்து இரு என்றாள். இருமென்று நகாரமென்ற விஞ்சை தன்னை. எண்ணியே பூரணத்தில் நிறுத்தியோதி. திருமந்திர மூலமென்ற செபந்தான் செய்து. சேர்ந்தெழுந்த பராபரனை நினைத்து போற்றி. குருமந்திர நகாரமென்ற விஞ்சையாலே. கொடியதொரு மறையோனும் குதித்தே வந்து. உருவொன்றும் தெரியாத தேவிபாத. மோடிவந்து மகிழ்வுடனே பணிந்தான் பாரே. இரு என்று நகாரம் ந என்ற விஞ்சை மந்திரம் எண்ணியே. பூரணத்தில் நிலைநிறுத்தி. திருமந்திர மூலம் என்று ஜபம் செய்து பராபரம் ஒன்றாக எழுந்ததை நினைத்து போற்றி. குருமந்திர நகாரம் ந என்ற விஞ்சையால். கொடிய கடுமையான மறைவானவன் கூட எழுந்து வந்து. உருவொன்றும் தெரியாத பராசக்தியின் பாதம் ஓடி வந்து. மகிழ்வுடன் பணிந்தான் பார். பாரப்பா வெண் மகனே விஞ்சைநாதா. பாணிகளை வாணி என்றும் பறையே என்றும். ஆரப்பா மறைநான்கின் சிரசதான. அயனாக லோகமெல்லாம் மருளிச் செய்ய. நேரப்பா உதித்து வந்த மைந்தா நீயும். நிறைந்த பராபரா பரத்தினுட நிலையினின்று. வேரப்பா வேதாந்த வேதவேதா. விஞ்சைதனை யுன்றனக்கு காட்டுவேனே. பார் அப்பா என் மகனே ஞான ஒளியின் அதிபதி. பாணிகளை வாணி பறை என்றும் பராசக்தியின் உயர்நிலைகள் அழைக்கப்படுபவனே. 4 வேதங்களும் தலையில் தானாக. பிரம்மா ஆகி எல்லா லோகங்களுக்கும் அருளிச் செய்ய. நேராக உதித்து வந்த மைந்தா நீயும். நிறைந்த பராபராபரத்தின் நிலையில் இருந்து. வேதங்களின் வேதமான வேதாந்தம் என்னும். ஞான வித்தையை உனக்கு காட்டுவேன். காட்டுகிறேன் அண்டபிண்டம் படைத்து நீயுக். கலந்தெழுந்த வெண்பத்து 4 பூட்டுகிறேன் அவரவர்க்கு புசிப்புத்தானும். புகழ்ந்தெழுந்த தெய்வமோடு பூதந்தானும். நாட்டுகிறேன் பூமினேடு மத்திதன்னில். நடுவாக மேருவென்று நலமுண்டாக. வாட்டுகிறேன் சமுத்திரமுன் சகலவித்தும். மானிடரை படைத்து நித்தம் வாழ்வாய்ப்பாரே. அண்டம் என்றால் பிரபஞ்சம் மற்றும் பிண்டம் என்றால் உடல் படைத்து. 84 லட்சம் உயிர்களுடன் நீ கலந்தெழுந்து இருப்பதை காட்டுகிறேன். ஒவ்வொரு உயிருக்கும் உணவு ஏற்பாடு செய்கிறேன். தெய்வீக சக்திகள் மற்றும் ஐம்பூதங்கள் உடன். பூமியின் நடு மத்தியில் மேருமலை என்று நிலைநாட்டுகிறேன். நன்மை சமநிலை உண்டாக. சமுத்திரம் மற்றும் சகல எல்லா விதைகளும் ஏற்பாடு செய்கிறேன். மனிதர்களை இப்படைத்து எப்போதும் வாழ்வாய் பார். பாரப்பா நகாரமென்ற விஞ்சை தன்னை. பார்த்து உன்றன் நிலையறிந்து பதியில் நின்று. ஆரப்பா சுடுகாடு பாழ்வீட்டுக்குள். அமர்ந்தொடுங்கி பூரணத்தில் அறிவில் நின்று. நேரப்பா நிஷ்டையோடு சமாதி பார்த்து. நின்னிலையும் நின்னியரும் நீதான் கண்டு. ஏரப்பா மணிவிளக்கை தூண்டி தூண்டி. எவ்வுயிரும் தான் படைத்து மிருமென்றாளே. பார் அப்பா நகாரம் ந என்ற மந்திரத்தை இப்பார்த்து. உன் உண்மையான நிலையை அறிந்து. சிவனிடத்தில் அல்லது உண்மையான இருப்பில் நின்று. சுடுகாடு என்றால் உலகப்பற்று அழிந்த இடம் மற்றும் பாழ்வீடு என்றால் உடல் என்னும் காலியான வீடு. இக்குள் அமர்ந்து ஒடுங்கி. பூரணத்தில் அறிவில் ஞானத்தில் நின்று. நிஷ்டை என்றால் உறுதியான தியானம் யுடன் சமாதி பார்த்து. நின்னிலையும் உன் நிலையும் நின்னீரும் உன் உயிரும் நீதான் என்று கண்டு. மணிவிளக்கை ஆன்ம ஒளியை தூண்டி தூண்டி. எல்லா உயிர்களையும் தானே படைத்து இரு என்றாள். நகாரமென்ற விஞ்சையாலே. என் மகனே மறைநான்குன் சோலாச்சு. உருவென்றன் செக்கமெல்லாம் படைக்கலாச்சு. ஓமமுடிந்த பட்டணத்தில் ஒடுங்கலாச்சு. தருவென்ற தருக்களெல்லாம் தோன்றலாச்சு. தமர்வாசற்குள்ளேயும் தான் தரிக்கலாச்சு. குருவென்ற குருபாதம் காணலாச்சு. கும்மென்று தப்பித்து கூடுவாயே இரு என்றாள். நகாரம் ந என்ற விஞ்சையால். என் மகனே 4 வேதங்களும் உனக்குச் சொந்தமாகிவிடும். உருவம் என்று எல்லா உலகங்களையும் படைக்கலாம். ஓமத்தின் உச்ச நிலையில் ஒடுங்கலாம். தரு கொடை மரம் என்று எல்லா கொடைகள் உயிர்கள் தோன்றலாம். தமர் வாசல் உள்ளுணர்வின் வாசல் அல்லது இதயம் இக்குள் தானும் நிலைக்கலாம். குறி என்ற குருபாதத்தை காணலாம்.
கும் என்று மவுனத்தில் விடுபட்டு பராபரத்துடன் ஐக்கியமாவாய். கூடுவாய் தம்பனமும் இதுவேயாகுங். கோடிரவி தனை காட்டி குறியில் நிற்கும். ஆடுவாய் இதையறிந்து மவுனம் கொண்டு. அஷ்டமா சித்தியெட்டு மாட்டி வைக்கும். நாடுவாய் 40 கோணந்தோன்றும். நந்திகுரு வாசானை பேச வைக்கும். பாடுவாய் பரவெளியைக் கண்டு கண்டு. பாவமதை யகற்றிடுவாய் பாருபாரே. தம்பனம் எதிரிகளை மனதை சக்திகளை அடக்கும் சித்தி இதுவே ஆகும். கோடி ரவி 100 கோடி சூரிய ஒளி யை காட்டி குறியில் இலக்கில் என்றால் பிந்துவில் நிற்கும். இதை அறிந்து மவுனம் கொண்டு ஆடுவாய் ஆனந்தமாக இருப்பாய். அஷ்டமா சித்தி 8 மகா சித்திகள் 8ஐயும் அடக்கி வைக்கும். 43 முக்கோணம் ஸ்ரீ சக்கரத்தின் உயர் பகுதி தோன்றும். நந்திகுரு நந்தி தேவர் குரு வின் வாசனை மனம் ரகசியம் பேச வைக்கும். பரவெளி பரமவெளி கண்டு பாடுவாய். பாவம் என்றால் அசுத்தம் அகட்டி பார். நாட்டியே பரமசிவன் ரன்னை பார்த்து. நானுரைத்தேன் பூரணத்தின் நிலைமை தன்னை. கூட்டியே பரமசிவன் என்னை பார்த்து. குருவென்றும் சிவனென்றும் குறித்தார்மைந்தா. ஆட்டியே பூரணததில் அடங்கி வாழ்ந்தேன். அரணென்றும் சிவனென்று மருளச் செய்தேன். கூட்டியே என்னை எடுத்து முகந்து கொண்டு. குமரகுரு பரனென்றே கூறினாரே. பரமசிவன் தன்னை நிலைநிறுத்தி பார்த்து. நான் பூரணத்தின் உண்மையான நிலையை விளக்கினேன். என்னை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி பரமசிவன் என்னை பார்த்து. குரு என்றும் சிவன் என்றும் அடையாளம் காட்டினார் மைந்தா. பூரணத்தில் ஆனந்தமாக அடங்கி வாழ்ந்தேன். அரண் என்றும் சிவன் என்றும் அருள் செய்தேன். என்னை தன்னுடன் கூட்டி எடுத்து முகம் தந்து குமரகுரு பரன் என்றே கூறினார். கூறியதோர் மகேஸ்வரனும் சதாசிவனும் குணமாக வந்தவகை கூறுமென்றே. மாறியே பரமசிவன் என்னை கேட்க. வழுத்தினேன் பராபரையாள் பதத்தில் நின்று. தேரியே வகாரமென்ற மவுனந்தன்னைச் சென்றெழுந்து பூரணத்திற் ரெளிவாய் வைத்து. ஏரியே லாடத்தில் அவள்தான் பார்த்தே. என் மகனே மகேஸ்வரா வென்றாள் பாரே. மகேஸ்வரன் மற்றும் சதாசிவன் ஆகியோர் எப்படி குணமாக சத்துவ குணத்துடன் வந்தார்கள் என்பதை விளக்கும்படி கூறினார். பரமசிவன் என்னை கேட்டதற்கு பதிலாக நான் பராசக்தியின் இருப்பிடத்தில் நின்று விளக்கினேன். வகாரம் என்ற மவுனத்தை தெளிவாக உணர்ந்து பூரணத்தில் தெளிவாய் நிலைநிறுத்தி ஆனந்த ஆடலில் அல்லது சிதம்பரத்தில் ஏறி பராசக்தி பார்த்து. என் மகனே மகேஸ்வரா என்றாள் பார். பாரடா மகேஸ்வரனும் பறையை பார்த்து பாதமதில் நமஸ்காரம் பண்ணி நிற்க. ஆரடா செகத்திலுள்ள உயிர்கட்கெல்லாம் அண்டபிண்ட சராசரங்கள் லாவினின்றும். தேரடா கடையுடையும் சீவ சென்று தெளிந்திருந்து லோகாதி லோகமெல்லாம். ஏடா நீயிருந்து வாழுமென்றே எடுததுரைத்து மகேஸ்பானை வாவென்றாளே. பாராட்டா மகேஸ்வரனும் பராசக்தி யை பார்த்து அவள் பாதங்களில் நமஸ்காரம் செய்து நின்றான். உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அண்டம் மற்றும் பிண்டம் ஆகிய சராசரங்கள் அசையும் அசையாதவை அனைத்தையும் ஆளுகின்ற நிலையில் கடல் உடைய உயிரின் மைய ஒளி அல்லது சிவ சக்தி தெளிந்திருந்து உலகத்துக்கு அப்பாலான உலகங்கள் எல்லாவற்றையும் ஏகடா நீயிருந்து வாழு என்று எடுத்துரைத்து மகேஸ்வரனை வா என்று அழைத்தாள். வாவென்றாள் உந்தனுக்கு விஞ்சை தானும். வகரமென்ற மவுனத்தை வைத்தாளாதாள். ஆவென்றாள் பூரணத்தை எடுக்கச் சொன்னாள். அதிலடங்கி வாசியென்றே இருக்கச் சொன்னாள். கூவென்றாள் மனதடங்கி எறிந்து கொண்டாள். கூறுகின்ற மனக்கண்ணால் ஒளியை பார்த்து தாவென்று தமர்வாசற்குள்ளே சென்று சங்கற்ப தாரணையும் ஆனாள் பாரே. வா என்றாள். உனக்கு ஞான வித்தை யும். வகரம் என்ற மவுனத்தை நிலைநாட்டினாள். ஆ இரு என்று பூரணத்தில் ஒடுங்க சொன்னாள். அதில் அடங்கி வாசி பிராண சக்தி அல்லது குண்டலினி யாகவே இருக்கச் சொன்னாள். கூ அழை என்றாள். மனம் ஒடுங்கி மனக்கண்ணால் உள்ளொளி கண்ணால் ஒளியை பார்த்து தா தா என்றால் செல் இரு என்று தமர் வாசல் உள்ளுணர்வின் வாசல் இக்குள் சென்று சங்கற்ப தாரணை உறுதியான தியான நிலை யும் ஆனாள் பார். பாரப்பா மகேஸ்வரத்தின் கூறு சொன்னேன். பராபரமான் சதாசிவத்தின் கூரை கேளு. ஆரப்பா யகாரமென்ற மவுனந்தன்னை ஆனந்த மானபரா பரத்திற் சேர்ந்து நேரப்பா நிலையறிந்து மவுனம் கொண்டு நிறகையிலே சதாசிவனும் உதிக்கலாச்சு. தோப்பா சதாசிவனும் பறையின் பாதன் தெண்டனிட்டு பணிந்திடவே இழைத்தாள் காணே. பார் அப்பா மகேஸ்வரத்தின் கூரை ரகசியத்தை சொன்னேன். இனி பராபரமான சதாசிவத்தின் கூர் உச்சநிலை ரகசியம் யை கேள். யகாரம் ய என்ற மவுனத்தை ஆனந்தமான பராபரத்தில் சேர்ந்து
நிலையை அறிந்து மவுனம் கொண்டு உறுதியான நிலையில் சதாசிவனும் தோன்றலாம். சதாசிவனும் பராசக்தியின் பாதத்தில் தெண்டனிட்டு வணங்கி அவளே அழைத்தாள் காணே காணடா சதாசிவமே மகனே என்று. கண்மணியே கருததினடு வதித்தவையா தானடா லோகாதி லோகமாசத் தானன யகாரமதை மவுனம் கண்டு கோனடா குலதேவன் தனனை பார்த்து கூறுவான பராபானே என்று போற்றி தேனடா தேனமுதன் தினமும்பாயச் சீவநிலை சிவநிலையாய் தேரென்றாளே பாராட்டா சதாசிவமே மகனே என்று கண்மணியே என்று கருதி உள்ளத்தில் வைத்து லோகாதி லோகம் உலகத்துக்கு அப்பாலான உலகங்கள் ஆக யகாரம் என்ற மவுனத்தை கண்டு குலதெய்வம் தன்னை பார்த்து பராபரமே என்று போற்றி தேன் அமுதம் தெய்வீக அமிர்தம் தினமும் பாய சீவநிலை மற்றும் சிவநிலை இரண்டும் ஒன்றாக உயர்ந்து என்றாள்.